இன்னைக்கு நாம ஒரு குட்டி யானையை பத்தி கதை கேட்கப் போறோம். இந்த குட்டி யானை ரொம்ப நல்ல பிள்ளை. ஆனா கொஞ்சம் சொதப்பலானதும் கூட. அவனோட பேரு சின்னு. சின்னுவுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்னு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தான். ஒரு நாள் விளையாடும்போது அவன் தெரியாம ஒரு ஒளிஞ்சிருக்கிற குகைக்குள்ள போயிட்டான். அந்த குகை ரொம்பவும் விசேஷமானதுன்னு சொல்வாங்க. அங்க பழைய காலத்துல இருந்த பளபளப்பான கற்கள் இருக்காம். அந்த கற்கள்தான் இந்த காட்டோட எல்லா அழகுக்கும் காரணமாம். கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சு தெரியுமா? அந்த காட்டோட பச்சை நிறமும் பூக்களோட வண்ணங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிச்சது. எல்லா மரங்களும் இலைகளும் சோகமா தொங்குன மாதிரி இருந்துச்சு. சின்னவுக்கு இது ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்போ அந்த காட்டுல இருக்கிற ஒரு வயசான கூகை ஆந்தை வந்து சின்னு கிட்ட பேசினாங்க. அந்த குகைக்குள்ளதான் அந்த மாயம் இன்னும் இருக்குன்னு சொன்னாங்க. உடனே சின்னு அந்த மாயத்தை திரும்ப கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டான். சின்னுவோட இந்த சாகச பயணத்துல அவனுக்கு ஒரு குறும்புக்கார குரங்கும் உதவி பண்ணுச்சு. 2 பேரும் சேர்ந்து அந்த குகைக்குள்ள போனாங்க. அது ஒரு மாயமான குகை. உள்ளுக்குள்ள வழி எல்லாம் சுத்தி சுத்தி இருந்துச்சு. அந்த குகைக்குள்ள அவங்க ஒரு புதுமையான பார்த்தாங்க. அதுதான் நம்மளோட அழகான யாழி. யாழின்னா சிங்கம் மாதிரியும் யானை மாதிரியும் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த யாழி சின்னுவுக்கும் அவனோட நண்பனுக்கும் வழிகாட்டுச்சு. ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் சின்னு அந்த பளபளப்பான கற்களை கண்டுபிடிச்சுட்டான். அந்த கற்கள் மறுபடியும் ஒளிர ஆரம்பிச்சதும் காட்டுல இருந்த எல்லா நிறங்களும் திரும்ப வந்துருச்சு. மரங்கள் எல்லாம் மறுபடியும் பச்சையா ஆயிடுச்சு. பூக்கள் எல்லாம் சந்தோஷமா சிரிச்சுதுங்க. சின்னவும் அவனோட நண்பர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க செஞ்ச இந்த உதவியே அந்த காடை எப்பவுமே மறக்காது. எப்படி சின்னு தன்னோட சின்ன முயற்சியால பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தான்னு பார்த்தீங்களா குழந்தைகளா? நீங்களும் எப்பவும் தைரியமா இருக்கணும். மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்.